அப்ப நீ என்ன சொல்ல வர? ஹீரோ வச்சு படம் பண்ணா அப்படியே பிக் சக்சஸா இருக்குமா, ஆனா ஹீரோயின் வச்சு படம் பண்ணா நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்ல வரியா? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். ஒரு படத்துக்கு முக்கியமானவங்க ஹீரோவா இல்லைன்னா ஹீரோயினா? ஆனானப்பட்ட படங்கள்ல இருந்து எல்லாமே ஹீரோவை டிபெண்ட் பண்ணி தான் படமே வருது. ஹீரோயினுக்காக வர படங்கள் 1-2 மேபி வந்திருக்கலாம். ஆனால் ஹீரோ இல்லாத படம் அட்டர் மொக்கன்றது நான் சொல்கிறேன். ஆனால் சொன்னால் எங்கே கேட்குறாங்க? ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ஹீரோயினுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். எப்படின்னா, ஹீரோயின் தான் பல நேரங்களில் ஒரு மூவிக்கு வந்து இமோஷன்ஸ், ரிலேஷன்ஷிப், ஹியூமன் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வருவாங்க. இமோஷனல் டெப்த் இல்லாமல் ஒரு மூவி ஆயிடுச்சுன்னா அது வந்து ஆக்ஷன் ஃபிலிமாக மாறிவிடும். கரெக்ட் தானே? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அதே தான் நானும் சொல்கிறேன். ஹீரோ இல்லாத படம் வந்து ரொம்ப ஒரு ஸ்லோ ட்ராமா போகிற மாதிரி அப்படியே ஒரு எமோஷ்னலியாக தான் போகும். அட் த சேம் டைம் ஹீரோ இருந்தாங்கன்னா அந்த டைரக்ஷனுக்கே வந்து ஒரு பெரிய பவரும் அண்ட் மோர் ஓவர் ஒரு மொமெண்டோமே கிடைச்ச மாதிரி இருக்கும் ஹீரோ இருக்கிற படத்தில். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்தில் இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? சில மூவி வந்து ஃபீமேல் கேரக்டர்னால அந்த மூவி வந்து கிரேட் சக்ஸஸ் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அறம். அறம்ல வந்து நயன்தாரா ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் குவாலிட்டி தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மூவி ஒரு பிக் ஹிட். இன்னைக்கு இந்த வாட்டர் பாட்டில் வந்ததோ அன்னைக்கு ஆரம்பிச்சு இந்த தண்ணி பிரச்சனை. கண்டிப்பா அந்த அறம்ன்ற படத்துக்கு நானே ஒரு பெரிய ஃபேனு. ரொம்ப அருமையான ஒரு படம். களி துள்ளிய காளிதன் காலில் ஆனா சிலம்பு. ஏன் உங்களால் அதை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு வர முடியல? ஏன் ஹீரோயினை மட்டும் பேஸ் பண்ணி நிறைய படங்களை உங்களால் ஏன் பண்ண முடியல? ஏன்னா இன்னும் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக போய் சாட்டிஸ்ஃபை இன்னும் பண்ணலை. ஆடியன்ஸில் ஒரு 80 to 85% இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோ இருக்கிற சப்ஜெக்டை தான் இன்னும் வரைக்கும் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் ஏன் கருத்து. நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்களே? ஆம்பளைங்க வீசினா மட்டும் அருவா வீசி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எங்க வீட்டு அருவா பொம்பளைங்க வீசினா. பாருங்க டைரக்டர்ஸ், நம்ம ஹீரோயினுக்காக கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதுங்கப்பா. அழுகுறான். அப்ப எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஓகே மக்களே, நீங்களே சொல்லுங்க. ஹீரோ வந்து தனியா ஃபாரின்ல எல்லாம் போய் டான்ஸ் ஆட வேண்டியதானே? எதுக்கு ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு ஃபாரின்ல எல்லாமே டான்ஸ் ஆடணும்? எனக்கு இப்பவே ஒரு பதில் சொல்லாது. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா மக்களே. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினை லவ் பண்ணிட்டா ஹீரோயினை கூட்டு தானே போய் டான்ஸ் ஆட முடியும். ஹீரோவோட அண்ணனையோ இல்லை அப்பாவையோ கூட்டு போய் டான்ஸ் ஆட முடியும். இதுக்கு நான் பதில் சொல்ல மக்களே. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? ஒரு ஃபேமிலி மூவியாக இருந்துச்சுனாலும் அதே மாதிரி ஒரு ரொமான்டிக்காக இருந்துச்சுனாலும் ஹீரோயின் இல்லாமல் அந்த ஸ்டோரி வந்து முன்னாடி போக முடியாது. ஒரு பாண்டிங் வந்து இருக்குன்னா அது வந்து ஹீரோயின்ஸ் இல்லாமல் அந்த மூவி பண்ண முடியாது. എന്താ പറ്റിയത്? ഒരാൾ ആസിഡ് ഒഴിച്ചതാ മുഖത്ത്. ഇത്രയും വിശേഷം പോരെ? உண்மைதான். ஆனால் ஒரு உண்மையான விஷயம் என்ன சொல்லணும்னா, நிறைய ஆடியன்ஸுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி, அட் த சேம் டைம் வந்து ஒரு ஃபைட் சீனு, நிறைய மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஹீரோவை டிபெண்ட் பண்ணி தான் நிறைய ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. ஹீரோயினை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஆடியன்ஸ் ரொம்ப கம்மின்றது நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரு அண்ணாமலை அவர்கள் ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா 5000 ரூபா கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். நீ டைரக்ட், ஆனா நான் மட்டும் சொல்ல மாட்டேன். தைரியம் இல்லாத கதாநாயகன், காசு இல்லாத ப்ரொடியூசர் வேணாம், எதுவும் எனக்கு வேணாம். அப்போ இந்த பிகில் மூவில வந்து எதுக்கு 11 ஃபீமேல் ஹாக்கி பிளேயரை தேவை இருந்துச்சு? அவங்க வந்து 11 மேல் ஹாக்கி பிளேயரை கூட வைக்கல இருந்துச்சுல, அது எதுக்கு?
ஆனா எல்லா டைம்லயும் சேம் ஜெண்டரோட அட்வைஸோ இல்லை மோட்டிவேஷனோ எப்பவுமே சிங்க் ஆகாது. ஆப்போசிட் ஜெண்டரோட மோட்டிவேஷனோ அட்வைஸ் தான் சிங்க் ஆகும். ஆனால் உங்களுக்கு அந்த 11 ஃபீமேல் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாலுமே அங்கே ஒரே ஒரு ஹீரோ தளபதி இருக்கிறதுனால தான் அந்த மொத்த கதையுமே உங்களுக்கு மோட்டிவேட்டில் லிஃப்ட் ஆகிட்டு போகுமே தவிர்த்துட்டு, அதே இடத்துல நீங்கள் ஃபீமேலை நீங்கள் லீடாக போட்டு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் எப்படி இருக்கும்னு நீங்களே நினச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்ப நீ என்ன சொல்ல வர? ஹீரோ வச்சு படம் பண்ணா அப்படியே பிக் சக்சஸா இருக்குமா, ஆனா ஹீரோயின் வச்சு படம் பண்ணா நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்ல வரியா? ஐயோ, நான் ஹீரோயின் வச்சு படம் பண்ணக்கூடாது நான் சொல்ல, பண்ணா நல்லா இருக்கும் தான் நான் சொல்றேன். நான் ஐயோ, நான் கடவுள் இல்லைன்னு எங்க சொன்னேன், இருந்தா நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். ஸோ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. சோலி முடிச்சு. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஜெயிச்சாங்களா, ஹீரோயின் ஜெயிச்சாங்களா, யாருன்றது நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோல நம்ம சந்திப்போம். Until then, bye.